நாளாகிறது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், இனம், மொழி கடந்து கொண்டாடப்படும் விழா குடியரசு தினமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட சட்டக்குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது. அரசியலமைப்பின்படி இந்தியா ஒரு இறையாண்மை மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாகும். இது குடிமக்களுக்கான நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது. குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள், போராட்டங்களுக்கு பாடுபட்ட ஆண்டோர்கள் ஆகிய மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ. சிதம்பரனார், கட்டபொம்மன், பாரதியார் போன்ற தியாகிகளை நினைவில் கூறுவோம். அவர்கள் பெற்றுத்தந்த விடுதலையை காப்பது நமது கடமையாகும். சுதந்திர தினம் அரசு விடுமுறை நாளாகும். நமது தலைநகரான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவர். கொடியேற்றும் பொழுது முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும். குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை மற்றும் வீரதீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்புற ஒன்றுடையால் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அன்னை பாரதம் வேற்றுமை ஒற்றுமை கண்ட நாளாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசினை காப்பது நமது முதல் கடமையாகும். இந்தியன் என்பது நம் பெருமை, வேற்றுமை ஒற்றுமை என்பது நம் மகிமை. தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும். தாய் நாட்டை மூச்சாய் சாதிப்போம், இந்தியன் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். அழகாக பேசிய மாணவனுக்கு